இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் தினேஷ் பேசுகிறேன். அப்போ குக்குக்கு அப்புறம் திருடன் போலீஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். வேல்ராஜ் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க பேசுகிறதுக்கு. அப்போ வந்து வேறு ஒரு ஷூட்டில் இருந்தேன் ரெண்டாவது படத்துக்காக. அப்புறம் அப்படி மெசேஜ் அனுப்பிச்சு அப்புறம் எப்படியோ கார்த்திக் சாரை வந்து மீட் பண்ண கதை சொன்னார். கதை சொல்லும் போதே நேரில் பார்க்கும்போது இந்த ராஜமுருகன் சார் எப்படி ஆஃபீஸில் போய் பார்த்தோன்னா அவர் ஸ்மைல் பண்ணி ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் கம்ஃபர்ட் ஆனால அதே மாதிரி கார்த்திக் சார்கிட்டையும் அந்த விஷயம் இருந்துச்சு. அது ஒரு தன்மை தான் நினைக்கிறேன். ரொம்ப தன்மையாக இருந்தால் ஈஸியாக நம்ம மிங்கிள் ஆகிடும். கார்த்திக் சாரும் அந்தளவுக்கு ஒரு ஹியூமன் தான். அப்புறம் ஒரு லைனை சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சீரியஸான பிளாட்டை வந்து நம்ம ஆக்ஷனாக பெரிய ஆக்ஷனாக பார்த்துருப்போம், அப்புறம் வெஞ்சன்ஸாக பார்த்துருப்போம். இது வந்து இலகுவாகவும் லைட்டராகவும் இருந்துச்சு. ஒரு போலீஸுன்னு நீங்கள் சொல்லும் போது வந்து லைட்டராக சொல்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் லைட்டராகவும் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த எலமெண்ட் எல்லாமே இதில் இருக்கும். திருடன் போலீஸில் வந்து விஸ்வா பேர், ஒரு பிசி. ஸோ பிசியாக இருக்கும்போது இருக்கிற வெளியில் எல்லாருமே வந்து கெத்தாக தானே பார்ப்போம் போலீஸை. ஸோ கெத்தும் இருக்குது, உள்ளே இருக்கிற கஷ்டமும் அதையும் கொஞ்சம் ஃபன்னாகவே சொன்னால் எப்படி இருக்குன்னு தான் திருடன் போலீஸ். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து நிறைய போலீஸில் இருக்கும் போது உள்ளே இப்போ அவங்க கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் பண்ணும்போது நமக்கும் க்ளோஸாக பார்ப்போம்ல, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இதில். திருடன் போலீஸில் வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி வேலை கிடச்சிது போலீஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு தான் அவன் திருடன் எப்படி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அது படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை பேசிவிட்டு படத்துலேயே பார்த்துக்கலாமே. இல்லை போலீஸ்ன்னு சொல்லும் போதே மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் தான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம குக்கு முடிச்சுட்டு வரும்போது நான் கொஞ்சம் அன்ஃபிட்டாக தான் இருந்தேன். ஏன்னா கிளைமேக்ஸில் அடிப்பட்டது கண் இப்போ வரைக்கும் அதுக்கான இது நடந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட ஃபீட்பேக்குன்னு இருக்கும்ல. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஒர்க்குக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்காக நான் கொஞ்சம் வீக்காக கண் முக்கியமாக. திருடன் போலீஸ் அந்த யூனிஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் ஏதாவது 15 நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலான்ற ஐடியாலாம் இருந்துச்சு கதை சொல்லும் போது. பட் ஆனால் வந்து பண்ண முடியல, டைம் இல்லாத காரணத்தில் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. இதில் கண்ணும் வயிறும் கால் இது எல்லாமே கொஞ்சம் சிக்கலில் இருந்துச்சு எனக்கு யூனிஃபார்ம் போடும்போது. எனக்கு கால் கொஞ்சம் எப்படி இருக்கும், வயிறு ஷோல்டரு கண் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ்னால் ஒட்டிக்கும், லைட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக நர்வில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதால் இல்லை நார்மலாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படத்தில் திருடன் போலீஸில். ஏன்னா அவர் டிசைன் பண்ணி வச்சுட்டார், இப்படி தான் எல்லாமே பக்காவாக எங்கே திரும்பி பார்க்குறதுலேருந்து எப்படி அவன் கூப்பிட்றான்ற அந்தளவுக்கு ஸ்கிரிப்டில் அவர் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அதை நம்ம நார்மலாக இருந்து பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல. குக்கு முடிச்சுட்டு இம்யூனிட்டாக பண்ணும்போது எனக்கு அதுதான் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண படங்கள்லேருந்து இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் அவங்களுக்கான ஒரு சாங்கும் அவங்க வந்து பிகினிங்கில் வந்து அவங்க டான்ஸ் பண்ணதுக்கான ஸ்பேஸ் எங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திருடன் போலீஸில் வந்து அது இருக்காது, அவங்களுக்கான சாங் தான் அது கொஞ்சம் நல்ல மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யாவுக்கு. படத்தில் வந்து நான் ராஜேஷ் சார், அப்புறம் ஜான் அண்ணா, ராஜேந்திர அண்ணா ஸ்டண்ட்டில் இருந்தால் அப்பா அவங்களாம் சான்ஸ் இல்லை. ராஜேந்திர அண்ணா ஏன்னா இந்த ஏஜில் அவருக்கு 54 நினைக்கிறேன் ஏஜ் சொன்னதுக்கு சாரி. ராஜேந்திர அண்ணா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் அப்படியே ஃப்ளிப் அடித்து ஒரு சீன் சண்டையில் வரும், அவராக பண்ணார் டூப் இல்லாமல். இந்த ஏஜ்லேயும் அந்த ஃபிட்னஸ் டெய்லி காலையில் இருந்து ஒரு 1/2 hour 1 hour ஒர்க் பண்ணலன்னா வந்து ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அந்தளவுக்கு கான்ஷியஸாக சூப்பராக மெயின்டைன் நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு கான்ஷியஸ் வந்து இப்போ கம்மியாகிடுச்சு ஃபிட்னஸ்ன்றது. அது நம்ம ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் அதை விட்டேன் 1 வருஷம் அது ஒர்க் அவுட் பண்ணி. அவரை பார்க்கும்போது அதெல்லாம் பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஜான் அண்ணா வந்து அவ்வளோ லைட்டர், அவர் செம்ம ஜாலியாக இருப்பார். அவர் ராவணா படத்தில் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பண்ண கலாட்டா நாங்களும் அதை ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் பண்ண முடியல, டைம் இல்லாதக்கா. செட்டே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ப்ளூ ஃபர்ஸ்ட்டில் பார்ப்பீங்க, படம் முடிஞ்சு வரும்ல, அதை எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டில் எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு 2 பேருமே சூப்பருங்க, லைட்டராக வச்சுருந்தாங்க எல்லாரையும். மியூசிக் வந்து யுவன் சார் ஃபஸ்ட் டைமு நம்ம படத்துக்கு. இல்லை அப்பா சாங் ஒன்று இருக்குது, அது வந்து படிக்கும் போதே ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அது மியூசிக்காக இன்னும் ஒரு மாதிரி சரண் சார் பாடியிருக்காங்க அதை. அது ரொம்ப ஹண்டிங்காகவும் இருந்துச்சு அந்த சாங்கை. ஸோ அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சாங் வந்து குத்தாட்டம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய சாங் வந்து மூடு பண்ணி டேரக்டருக்கு அந்த சாங் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து ஓட் வந்து அப்பா சாங்கும்
குத்தாட்டம் சாங். டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் மாஸ்டர்ன்றதுனால அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டார். நான் வந்தோடனே சொல்லிட்டேன், மாஸ்டர் 1 2லாம் நமக்கு தெரியாது மாஸ்டர். அவர் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தார் தினேஷ் மாஸ்டர். எல்லாருக்குமே அவர் கம்ஃபர்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். அழகாக ரிசீவ் பண்ணிவிட்டு ஆட வச்சுட்டார். கொஞ்சம் கொஞ்சமாகுது, பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம், பட் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஆடினது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் ஃப்ரேமில் பார்க்கும்போது. அது பண்ணுறது தான் பெரிய விஷயம் நினைக்கிறேன். அவர் அது மாஸ்டர் தான் பண்ணார், நான் எதுவுமே பண்ணேன். மாஸ்டர் சும்மா சொன்னதை அப்படி பண்ணேன். ஃபைட் வந்து திலீப் மாஸ்டர் ராஜேந்திரன் கூட இருக்கும்போதே வந்து அட்டகத்திலேருந்து திலீப் மாஸ்டர் தெரியும் நமக்கு. அட்டகத்தி அவர் தானே பண்ணார். ஸோ ஒரு மாஸ்டரோட ஒரு வேவ் இருக்குது. ராஜேந்திரன் அண்ணன் கூட இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி லெவல் அதிகமாச்சு. ஏன்னா அவரும் நம்மள மாதிரி டப்புன்னு சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஏந்து வருவார் கீழே வந்து. அது பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு எனக்கு. திலீப் மாஸ்டர் இவங்க கூடலாம் இருக்குது. ஃபைட்டு கண்டிப்பாக திருடன் போலீஸில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் வந்து கெத்தாகவே இருக்கும், பார்க்கலாம். ஜனங்க வந்து இந்த படத்தை எந்த மைண்டில் போய் பார்க்கலான்னா, அரங்கேற்ற வேலை அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. அரங்கேற்ற வேலை இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் நினச்சிட்டு வரலாம். ஏன்னா அவ்வளோ ப்ளே இருக்கும் அதில் அரங்கேற்ற வேலையில். இந்த பக்கம் வில்லன் வந்து கடத்தி வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு குழந்தைக்கான ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் இங்கே எல்லோரும் கூட்டமாக அப்படி பயங்கர மீசெல்லாம் விட்டு ஒரு ப்ளே இருக்கும் அந்த சாங் ஃபுல்லாக. அந்த ஒரு சந்தோஷம் தான் திருடன் போலீஸாக இருக்கும். கூடிய சீக்கிரம் ஆடியோ நெக்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஆடியோ லான்ச் இருக்குது. ஸோ படத்தை நீங்கள் ஜூலையில் எதிர்பார்க்கலாம். நன்றி.